விஜயோட அம்மா கட்டி போட்டனால கதறிட்டுருக்குறாங்க. என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி. அப்படியெல்லாம் விட முடியாது. நீங்கள் என்னெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணீங்க சொல்லுங்கள். ராமச்சந்திரன் வீட்டுக்கு எதுக்காக போனீங்க, அங்கே என்னெல்லாம் அடிச்சிங்கன்னு சொல்லி கேட்க, அங்கேயும் பணம் நகையெல்லாம் அடிச்சிருக்கோம். நாங்கள் அவங்கள பழி வாங்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கோம்னு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிடுறாங்க. இதை வந்துட்டு மாறனும் வீராவும் பார்த்துட்ருக்காங்க. இவங்கள சொல்ல வைக்கிறது இல்லாமல் அந்த விஜயும் சொல்ல வைக்கணும். இவங்க இவ்வளோ சீக்கிரம் வளருவாங்க, இப்படியெல்லாம் பண்ணாங்க தெரிஞ்சால் அந்த பிளானை முதலே போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் அவளை என்ன வேணால் அத்தர் பல்ட்டி அடிப்பா, அதனால் அவளை நம்ப முடியாது, எப்படியாவது அவளை உண்மையை சொல்ல வைக்கணுன்ட்டு வீரா ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க ஆளுங்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே விஜய் சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மாறன் வேணும்னு, விஜய் இங்கே வா, நீயும் சாப்பிட்டு உட்காந்து, அத்தை அவளுக்கு சாப்பாடு போடு அத்தை, பாவம் நம்ம வீட்டில் இருக்கிற அவளை நம்ம தானே பார்த்துக்கணும், பாவம் உங்கள் அம்மாவுக்கு என்ன கேஸ் போட்டிருக்காங்க, அப்படி என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க அப்படி இப்படின்னு கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமாக தெரில அத்தை, இந்த மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னாச்சு ஏதாச்சும் எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு எதுவுமே தெரியல எனக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலிங்காக சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நாட்களை எல்லோரும் சிரிச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே உட்காந்துருக்காங்க ஜோடியாக. அப்போது கண்மணி ஏன் நடக்க வச்சுட்டு இருக்கும்போது கண்மணி வேகமாக நடக்கிறத பார்த்து ராகவன் வந்துட்டு, ஏன் இவ்வளோ வேகமாக நடக்கிற, பாப்பாவுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி இது பண்ணி, ஏங்க இப்போ தாங்க 3 மாதம் ஆகுது, அதுக்குள்ளே ஏங்க இப்படி இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு கலாய்ச்சி சொன்னால் ஒன்றும் வேகமாக நடக்கலை அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு இருக்கா. அவர் பார்த்து கேரிங் பண்ணிட்டு இருக்காரு. இவன் பண்ண இதுக்கு இவனுக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சு, நம்மளுக்கு ஒன்றும் நடக்கலேன்னு புலம்பிகிட்டு இருக்கிறாரு மாறன். அது சரி, இவன் ஒழுங்காக நம்மக்கிட்ட உண்மையை சொல்லினா நம்மளும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி வீராவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து பிருந்தாவும் கார்த்திக்கும் வந்துட்டு நமக்கு தான் அடுத்ததுன்ற மாதிரி சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்து விஜய் செம காண்டாயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்துட்டு விஜயை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு மாறன் வந்து அவங்க ஆளுங்க மூலமாக விஜய்கிட்ட பேச வைக்கிறாங்க அவங்க அம்மா ஃபோன்லேருந்து. ஏன்னா வந்து விஜய் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா அங்கே இல்லை, நாங்கள் கூட்டிகிட்டு வரல, அரெஸ்ட் பண்ணிட்டு வரல, வேறு யாரோ பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்க ஆளுங்களா பாருங்கன்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்க அங்கே யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அம்மாவை யார் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்கன்னு யோசிக்கிற டைமில் தான் இந்த ஃபோன் வந்திருக்கும். இந்த மாதிரி என்ன ஏதோ ஸ்பெஷல் ஸ்குவாட் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கடி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ராமச்சந்திரன் வீட்டில் வந்துட்டு என்னெல்லாம் திருடணும், என்ன நகை பணம் எடுத்தோம் அதை எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணுமா, அப்புறமா நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ண நினச்சோன்றதை எழுதி அதெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி பண்ணதும் சேர்த்து எழுதி சைன் பண்ணி கொண்டு சொல்கிறாங்கடி, நீ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கு வாடின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஏதோ வேறு ஏதோ ஒரு வேலையாக தான் இருக்குது, இதை எப்படி நம்புறதுன்னு யோசிச்சுட்ருக்காங்க விஜய் ஒரு பக்கம். அப்புறம் ஃபோன் பண்ணியும் அவர் வந்து பணம் ரெடி பண்ணிட்டியா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரியான்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ்கார கேட்க, என்னால் ரெடி பண்ண முடியலண்ணா, இன்னும் நானே இங்கே கஷ்டப்பட்டு நிற்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உங்கள் அம்மா நல்லபடியாக வந்து சேரணுமா இல்லையா, அதுக்கு நீ எல்லாம் ஏற்பாடு பண்ணி வந்தாடான்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. நான் எப்படியாவது ரெடி பண்ணி வந்துடுறேன் விஜய் சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டு மாறனும் வீராவும் சிரிச்சிட்ருக்குறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளிக்கிட்ட போயிட்டு எதையோ இது பண்ண சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் கிச்சனுக்கு போகிறாங்க வீரா. அங்கே போனால் வந்துட்டு பிருந்தாவும் கார்த்திக்கும் ஒரே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தயங்கிட்டே நிற்க, இல்லைக்கா நான் ஜூஸ் போட தான் வந்தேன், கண்மணி அக்காவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்துக்கலாம், இந்த பையன் ஒரு வார்த்தை கூட உண்மையே சொல்ல மாட்டேறான், என்னத்தை பண்ணுறதுன்னு கடுப்பாயிட்ருக்காங்க. அப்புறம் என்ன திட்டிகிட்டு இருக்கேன்னு வீரா வந்து கேட்க, உன்னை கொஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கடுப்பாக சொல்லிகிட்ருக்காங்க மாறன் கிட்ட. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.